கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நள்ளிரவு அணிலாடியின் பள்ளியின் முதல்வர் அருட்பணி ஜே. அப்ரஹாம் அருட்தந்தை அவர்கள் காலமானார். அவருடைய ஆன்ம இலைவாட்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மன வருந்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. எல்லாம் உள்ள இறைவா, விடுதலையை எதிர்பார்த்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் உம் திருமகனின் பிறப்பு நம்பிக்கை அளிக்கின்றது. எங்களை அழுத்தும் எல்லா அடிமைத்தனத்தினின்றும் இந்த பிறப்பு விழா எங்களை விடுவிப்பதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றென்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கின்றது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகில் இருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது. அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன.
ஆனால் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றென்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. மக்கள் இனங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சான்றுங்கள். மாட்சிமையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சான்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சான்றுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. உணவு படையில் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களில் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்த்துவோரே, அவர் திருமுன் நடுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலக உறுதியாக நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது திருப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர். இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி என்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புயலுக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 36 முதல் 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பெண் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மஞ்சாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம் மத்தியில் இருக்கின்ற ஆண் பெண் என்ற பேதங்களை நீக்கி நாம் ஒவ்வொருவரும் வாழ இன்றைய வாசகமானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. 4 நற்செய்தியாளர்களில் லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் ஆணுக்கு இணையாக பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய நற்செய்தியிலே ஆண்களை பற்றி ஒரு செய்தியை கூறினார் என்றால் அதற்கு இணையாக பெண்களை பற்றி ஒரு செய்தியை கூறுவார். அவருடைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது சக்கரையா, எலிசபெத், யோசேப்பு, மரியா, காணாமற் போன ஆட்டை தேடும் ஆயன், காணாமற் போன நாணயத்தை தேடும் பெண், நூற்றுவ தலைவரின் மகன் குணம் பெறுதல், நயின் ஊரின் கைம்பெண்ணின் மகன் குணமடைதல் என்று
ஆணுக்கு இணையாக பெண்ணை தன்னுடைய நற்செய்தியிலே இவர் இடம்பெற செய்திருப்பார். இவ்வாறு எந்த ஒரு பேதமும் இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் ஆண் பெண் என்ற பாகுபாடம் இல்லாமல் வாழ லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு அழைப்பு விடுகின்றார். இன்றைய நற்செய்தியை பார்த்தால் கூட அவர் அன்னாவுக்கு சிறப்பானது ஒரு இடத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னா வயது முதிர்ந்தவர். அதே போன்று இதற்கு முன்னால் உள்ள நற்செய்தியை பார்த்தோம் என்றால் வர இறைவாக்கினருக்கும் இவருக்கும் உள்ள ஒப்புமையை நாம் பார்க்கின்ற பொழுது இருவருமே வயது முதிர்ந்தவர்கள், இறைவாக்கினர்கள், இறைவனுக்கு அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தவர்கள், கடவுளை போற்றினார்கள், குழந்தையை பற்றிய குறிப்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியாளர் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இறைவன் படைப்பில் சமமாக இருக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இணையான இடத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் வாழ்கின்ற நம்முடைய குடும்ப சூழலில் எத்தகையது ஒரு நிலை இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண் பெண் என்ற பேதமையை பாராட்டுகின்ற பொழுது இறைவனுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாக நாம் இருப்போம். ஏனென்றால் இறைவன் இரண்டு பேரையுமே இணையாக படைத்திருக்கின்றார், அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கின்றார். எனவே ஆணையும் பெண்ணையும் இரு கண்களாக போற்றுவோம். நாம் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் சமத்துவ சமநீதி படைக்கின்ற இறை மக்களாக வாழ முயற்சி செய்வோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வாழ்வாகிய இறைவா, உம்மக்கள் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் விசுவாசத்தால் பக்தியுடன் அறிக்கையிடும் கிறிஸ்துவை இத்திருவங்கள் பெற்று மகிழ்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை பரிசுத்த தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னோடும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தாம் இறை இயல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக மகிழ்ச்சிக்குரிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்றவை அனைத்தையும் தூக்கிவிடவும்
படைப்புகள் அனைத்தையும் நிறைவுறச் செய்யவும் தவறிய மனிதரை வானரசுக்கு மீண்டும் அழைக்கவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றிய கழித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திறமுன் நின்று விழியும் புரிய தந்தவளினை எங்களை ஏற்றிக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியில் பங்கெடுக்க முடியாமல் தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த பலியிலே பங்கெடுக்கவிருக்கின்ற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த பலியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மீதாமை கனிவோடு அவர்களுக்கு தந்து நிறைவாய் வழி நடத்துமாறு மேம்படுகின்றோம். மேலும் உயர்த்தரும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை உண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருளே உம்மையும் ஜாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரும்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரின் வந்து கழைக்க பெற்ற நாம் பெற பெற்றோர்.
மூவரு இறைவா, விதைகளை தேர்ந்தெடுத்து உதவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான செலவு உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிதலும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறையிறக்க ஆண்டுக்கான ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் பெச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி ஆழ செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் யூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக தந்தையோடும் தூய ஆவியோரோடும் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை வச்சு ஆடுகிறோம். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை நிறைவேற்றி அன்னை வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரியையும் பெற்று தந்த அருட்பணியாளர் ஜான் போஸ்கோ அவர்களுக்கு பங்கு தந்தையின் பெயராலும் இறை மக்கள் ஒவ்வொருவரின் பெயராலும் ஜெபம் கலந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் பிரஷியஸ் பிளட் சபையை சார்ந்தவர். இப்பொழுது பெங்களூரிலே இருக்கின்ற அவர்களது குருமடத்திலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் திருச்சட்ட நூலின் வல்லுநராக இருந்து கொண்டிருக்கின்றார். மேலும் சிறப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நமது தூய லூர்தன்னை உயர்நிலை பள்ளியினுடைய பள்ளி முதல்வராக இருக்கின்ற அருட்பணி அந்தோணி சகாயம் அடிகளாருடைய தம்பி இன்று திருப்பலி நிறைவேற்றிய அருட்பணி ஜான் போஸ்கோ அவர்கள். எனவே தந்தையினுடைய பணி இன்னும் அதிகமாக சிறக்கவும், அவர் இறைவனுடைய இறையாட்சி பணி இந்த மண்ணில் முழுமையாக கட்டி எழுப்பவும் அவருக்கு இறைவன் அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அவருக்காக மன்றாடுவோம். மேலும் இன்றைய தினம் நள்ளிரவு இந்த மண்ணை விட்டு பிரிந்து சென்ற அருட்பணி ஜே அபிரகாம் அடிகளாருடைய அடக்க சடங்கானது நாளைய தினம் 10 மணி நமது பேராயனுடைய இல்லத்தில் நடைபெறும். எனவே இறை மக்கள் கலந்து கொண்டு அவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை அவர்கள் இருந்தை, அத்திப்பாக்கம், உதயத்தூர், இப்பொழுது பள்ளியின் முதல்வராக இறுதியில் அணிலாடி போன்ற பங்கு தலங்களிலும் பள்ளிகளிலும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். மறைந்த அருட்தந்தை ஜே அபிரகாம் அடிகளார் முகையூர் மண்ணை சார்ந்தவர். எனவே இறந்த அவருடைய ஆத்மா இறைவனில் இரண்டர கலக்க அவருக்காக நாம் ஜெபிப்போம். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் பங்கு கொண்ட திருவிருந்தின் வழியாக நீர் எங்களை தொடுகின்றேன். இவ்விருந்தின் ஆற்றல் எங்கள் உள்ளங்களில் செயல்பட்டு நாங்கள் உட்கொண்ட கிறிஸ்துவாகவே எங்களை உருமாற்றிட அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம்
பிதாசுதன் பரிசுத்தாவின் விளையா சேர்வதை பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளம். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளம். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதுமே எப்பொழுதுமே என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரையதயமே, மரியாயின் மாசற்ற திரையதயமே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். நற்கருணை
பிதாசுதன் பசுத்தாவின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.